எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன மக்களே, அரவிந்த பத்தி பேசுனியா? ஆமாம்மா, அரவிந்த பத்தி பேசியாச்சு. அவன் இப்ப கொஞ்சம் சம்மதிச்சிருக்கான். நானும் அஜிதாவை பார்த்து பேசிட்டேன் அத்தை. அஜிதாவும் சம்மதிச்சாச்சு. ஓ அப்படியா, சரி மக்களே. அப்ப நான் லட்சுமிகிட்ட போய் சொல்லி அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லினா எல்லா ஏற்பாடும் நானே பாத்துக்கிறேம்மா. அரவிந்த் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ரகசியமா நடக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பண்ண மக்கா, எல்லாம் அந்த நேரம். கல்யாணத்தை இப்ப சிம்பிளா எடுத்துட்டு ரிசப்ஷனை பெருசா எடுக்கலாம். இப்படி அரவிந்துக்கு அப்பாவே கல்யாணத்தை குழப்பேன்னு சொன்னா எப்படி மக்கா நிம்மதியா பண்ண முடியும் சொல்லு. அஜிதாவை ரொம்ப ஃபீல் பண்ணதான் செய்தா. என்ன பண்ணியது மக்கா, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டு. சரிம்மா, நான் அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் பாக்குறேன். நீங்க லட்சுமி அத்திட்ட தைரியமா இருக்க சொல்லுங்க. சரி மோனே. என்னவுமா இப்ப இந்த பக்கம் வரதே இல்ல? ஆமா ஜார்ஜ், என்ன பண்றது, ஒரே வேலையிலே ஆயிப்போச்சு. எங்க கீதாவை காணல? கீதா வீட்டுலதான் இருக்கா. என்ன இல்ல, நான் வந்தாலே கீதா எங்க இருந்தாலும் ஓடி வருவாளே, இன்னைக்கு காணலையே, அதான் கேட்டேன். நீ வந்ததை பாத்துக்க மாட்டாவுமா? ஓ அப்படியா, பாரு இப்ப வருவ பாரு. ஆமா, கையில என்னது? பொங்கல். என்னவுமா நேரத்துல பொங்கல் எல்லாம் வைப்பவ, நீ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கியா? என்ன இவ வேற வந்து நிக்கியா? என்னவுமா? அட வா கீதா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வா. பாரு கீதா, உமா பொங்கல் இன்னைக்கு வச்சு கொண்டு வந்திருக்கியா? நாங்க நேத்துக்கே பொங்கல் வச்சாச்சு, இன்னைக்கு எதுக்கு கொண்டு வந்தா? இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதான் பொங்கல் வச்சு தந்துட்டு போலான்னு வந்தேன். எது, எனக்கு நீ பிறந்த நாளா? உங்ககிட்ட யாரு சொன்னா? உலகமே கொண்டாடுறதுல இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லை கீதா, அதான் பொங்கல் வச்சு கொண்டு வந்தேன். என்ன உமா காமெடியால பேசியா? ஏங்க அவ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு என்ன காமெடியாவா இருக்கு? கோவப்படாதம்மா, நான் வேற சும்மா தான் சிரிச்சேன். சார்ஜ், இத சாப்பிடு சார்ஜ். சரி உமா, கண்டிப்பா சாப்பிடுறேன். சரி, பிறகு வரேன்னு கீதா. பிறகு வரியா? பிறகு எதுக்கு? இப்ப பொங்கல் தான் வச்சிருக்கு, பிறகு கேக் வெட்டண்டாமா, அதுக்குதான். என்ன கீதா, உமா பக்கத்துல இருக்குது ஒரே காமெடி தான் பத்தியா? அவ பக்கத்துல இருக்கிறது காமெடியா, எனக்கு இல்ல வேதனையா இருக்கு. கொஞ்ச நாள் தொந்தரவு இல்லாம இங்க வராம இருந்தா மறுபடியும் தொடங்கியாச்சு. என்ன பாத்திமா, அப்புறம் ஏதாவது கதை எழுதாது அரைஞ்சே எப்படி? எங்கக்கா போறது, நான் உண்டு வீடுன்னு இருக்கேன். இப்ப ஒரு கதையும் தெரியல பாத்துடுங்க. என்ன பாத்திமா, ஒரு பொறுப்பு இல்லாம பேசியா? கதை அறியன்னா வீட்டுக்குள்ள இருந்தா யாராவது வந்து சொல்லவா செய்வாவ நம்ம கிட்ட? பொறுப்பா நம்ம தான் போய் 4 வீட்டோட போய் கேட்டாதானே தெரியும். நான் எதுக்குமா 4 வீட்டோட போய் அடுத்த கதையை கேட்க போறேன்? எல்லா ஆளோட என்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு அவ்வளவு தெரியாத மாதிரி இருக்காளுவ. யார பாத்திமா சொல்லியா? ஆமா, எல்லாரையும் சேர்த்துதாக்கா சொல்லி. நான் எல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னு உங்கள்கிட்ட தாமா சொல்லுவேன். எனக்கு மறைச்சு வைக்க புத்தியே கிடையாது. நானும் 4 வீட்டோளுக்கெல்லாம் போய் கதையெல்லாம் கேட்டுட்டு சொல்லதானே பாத்திமா செய்யும். ஆமா, 4 வீட்டோட கதையை கேட்டு சொன்னா மட்டும் போதுமா? கதை விடங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாரிய. ரேஷன்ல பொங்கப்படி கொடுத்தது எனக்கு தெரியாது. பொங்கல் படி நீ வாங்கலையா பாத்திமா? எல்லாரும் ஒற்றுமையாவே வாங்கினே இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை எவ்வளவு சொன்னீங்களா? நீ வாங்கிருப்பான் இல்லையாமா நாங்க நினைச்சோம். நீங்க யாரும் சொல்லல. அப்புறம் பக்கத்து வீட்டு பங்கத்தை தான் என்கிட்ட சொன்னா, நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படியோ வாங்கிட்டா இல்லையா? சரி கதையெல்லாம் சொல்லு. ஆமா, ஊரு கதை ஊரு வம்பு பேசினா மட்டும் கதையில நீட்டி நீட்டி கேப்பாடுவோமா? இவளோட சேர்ந்தாலே எனக்கு பிரச்சனை தான். பாரு புஷ்பா, இவ இவளை என்ன சொல்லிட்டோம், இந்த ஆட்டம் ஆட்டிட்டு போறா. அவ போட்டுக்கா, நேரத்தைக்கு அவளுக்கு அவளை வீட்டுக்காரங்க சண்டை, அந்த கோவத்தை நம்மள்ட்ட காட்டிக்கிட்டு போறா. மாப்பிள்ளைங்க அவளுக்கு சண்டையா? எதுக்கும் ஏதாவது அரைஞ்சியா? இவளுகிட்ட வந்து பேசின என்ன மீன் கறி வச்ச மாதிரிதான் போயிரும். சண்டைன்னு தெரியக்கா, எதுக்குன்னு தெரியாது, வேலை கிடக்கு போறேன். என்னத்தை இவளுவ கதையெல்லாம் தொடங்குவாளுவ, முழுசா கேட்க மாட்டாளுவ. சே, ஒரு கதை தெரிஞ்சா தொடக்கத்துல இருந்து முடிவரை தெரிஞ்சாதானே நல்லா இருக்கும். பாத்திமாலதான் வீட்டுக்காரனுங்க சண்டையா, எதுக்குன்னு தெரியாதான். ஒழுங்கா அரைஞ்சுக்கிட்ட வர மாட்டாளுவ. இவ்வளோலாம் வச்சு என்ன பண்ணியதுன்னே தெரியல. சரி, வெட்டியா இதுல இருக்காம லட்சுமிய வீட்டுக்கு போவோம்.